அல்வதூத், யார்கிட்ட பாசத்தை கொட்ட தெரியுதோ, பெண்களே கவனமா புரிஞ்சுக்கோங்க. உங்க லெவல் என்ன தெரியுமா? அதிகாரம் உங்களுக்கு மீடியா சொல்லி தந்துட்டு எடுத்து பேசுங்க, உளுந்து கத்து பேசுங்க. உங்களுக்கு உரிமை அளிக்க நாங்க சுத்தம் உலகத்துல, நாங்க தனியா போகணும், பைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கணும், எங்களுக்கு செலவழிக்கணும், நாங்க விரும்பின ஹேண்ட்பேக்கை நாங்க வாங்கி போடணும். இதெல்லாம் மீடியா சொல்லி தந்த கதை. இன்னைக்கு எக்கச்சக்கமா கேஸ் வரும் டேபிள்ல வந்தா, இப்படி பேசுறா ஒருத்தர் அழுகிறார் சவுதியில, இப்படி பேசுறா உங்க பிச்சை சொல்லி, இதெல்லாம் சரியா? நேத்து ஒரு ஆள் டிவோர்ஸ் பண்றேன்னு ஒரு அரை மணி நேரம் பேசுறாரு. நேரம் கேட்டு 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 வெளிநாட்டில் இருந்து அழுகிறார்கள். அவர் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜென்னாக்கும் போகலாம், நரகத்துக்கும் போகலாம். ஒரு வார்த்தை தான், ஒரு டிஃபரண்ட் தான். இதை கேட்கிற பெண்களே, இதை கேட்கிற பெண்கள் இதை கல்வியில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமா வாழணும்டா, இஸ்லாமிய குடும்பம் மட்டும்தான் சந்தோஷம், மத்த எல்லாம் நடிப்பு தான். நடிப்பு சுட்டிதான் இப்படி சீரழிகிறார்கள். அவர்கள் திருமணத்தை வேணாம் என்றார்கள், அது ரொம்ப கசப்பு என்றார்கள். ஏண்டா முடிச்சன்னு கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜென்னா பொம்பளை வேணும் தெரியுமா? ஜென்னாக்குரிய பெண் யாரு தெரியுமா? அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. அவங்க யாரு? வதூத்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அல் வதூத், இரக்கத்தை பாசத்தை பொழியிற பெண்ணு. நீங்க பாசத்தை கொட்ட மாதிரி இருக்கணும், அதான் முக்கியம். இன்றைக்குள்ள பெண்ணுக்கு உலகத்துல பாசம் கொட்ட சொல்லி கொடுக்கல. நீங்க இயல்பிலே பாசம் உள்ளவர்கள், அந்த குணம் படைத்தவர்கள். ஆனா உள்ளவனும் உள்ள டென்ஷன் உங்கள்ட்ட அது இல்லாமக்குது. அல் வதூத். அடுத்தது என்ன? வலூத் என்றாங்க ரசூலுல்லாஹ். நிறைய பிள்ளைகளை பெற்று போடணும், அளவு குறைஞ்சிரும். அமெரிக்கா உள்ளவங்களுக்கு ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறது பெருசா போச்சு. ஏண்டா அது எப்படிப்பா? புள்ளைய பெத்து போடுற அளவுக்கு அந்த பெண் தாராள மனசு கொண்டவளா நிக்கணும். கணவன் பக்கம் சாயக்கூடியவன் நிக்கணும். கணவனுக்கு கொஞ்சம் பேசி, சிங்களத்துல சொல்லுவாங்க ஹெட்டாட்ட மாயம் பண்ணுவாங்க. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைய கவர்றதுக்கு ஒரு 68 விதம் வச்சிருக்கான். இப்படி பேசுறது, குழஞ்சு பேசுறது, இதாக்கி பேசுறது. அட குழஞ்சு பேசுறது மாப்பிள்ளையோட பேசணும். ஒரு தகவலோட பில் கவுளி, பிற ஆண்களோட குழைந்து பேசாதீர்கள். மாப்பிள்ளை வந்து அவர் பக்கம் சாயிர மாதிரி அவரை ஈர்த்து எடுத்து அவரோட கொஞ்சி அப்படி பேசணும். பேசுறீங்களா? அப்ப பாருங்க வாழ்க்கையோட இன்பம் என்னண்டு. ஜென்னாக்குரிய பெண்ண ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? தொழுவிட்டீங்களாமா? ஜென்னா ஜென்னா மாப்பிள்ளை விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க. கணவனுக்கு நீங்க செய்யற வேலை என்ன? இன்பத்து பாசத்தை கொட்டுங்க, உங்க இரக்கத்தை திறந்து காட்டுங்க. சில பொம்பளை நினைக்கிறாங்க இரக்கத்தை காட்டக்கூடாது, தலைக்கு மேல போயிருவாங்க. யாரு சொன்னது? ராமசாமியா? வேற ஏதாவது ஒரு ஆளா? ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? ஜோன்னா சொன்னா? யாரு சொன்னது? பெருமானார் என்ன சொல்லுகிறார்கள்? உங்களுக்கு திரைப்படம் சொல்லி தருவதுதான் உங்களுக்கு தெய்வீக மார்க்கமா இருந்தா, அதான் மார்க்கமா இருந்தா செய்ய வழி இல்லை. சீரழிந்து சின்ன பின்னமாய் அழிந்து போய் விடுவோம்.